மதுரையில் பெருகி வரும் தெருநாய்களின் தொல்லை. இது குறித்து எமது தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி பொதுமக்களிடம் கலந்துரையாடலை பார்க்கலாம். வணக்கம் மேடம். மதுரையில் பல தெருக்களில் தெருநாய் தொல்லைகள் அதிகமாகித்து கொண்டிருக்கிறது. பல தெருக்களில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் முதல் வெளியே நடமாட முடியவில்லை. பல புகார்கள் குறித்து மதுரை மாநகராட்சி எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. பூங்கா நகரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது மதுரை மாநகராட்சி. கீழ அண்ணா பகுதியில் குடியிருப்பவர்கள் நம்மளிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். நாங்க ஸ்கூலுக்கு என் பிள்ளைகளை கூட்டிட்டு போறப்ப நாய் ரொம்ப துரத்துது. எங்களால கூட்டிட்டு போக முடியல. சின்ன பிள்ளைய ரொம்ப பயப்படுதுங்க. வெளியே விடவே முடியல. எங்களுக்கும் பயமா இருக்கு, கடிச்சிருமோ என்னமோன்ட்டு. அதனால அதுக்கு கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பிள்ளைகளை நாங்களும் ஸ்கூலுக்கு நிம்மதியா கூட்டிட்டு போவோம். எல்லாருமே பயப்படுற மாதிரிதான் இருக்கு. 2 பேரை கடிச்சு வேற வச்சிருச்சு. நம்ம எப்பயுமே பார்த்து போயிட்டு இருக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் பார்த்து ஏதாவது சரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது போன வாரம் என்ன ஆனிச்சுன்னா, பூக்கடைக்கு போயிட்டு வந்தேன். வர்றப்ப பார்த்தா நாய் ரொம்ப எங்க தெருவுல கீழே நான் தொப்புல நிறைய நாய் இருக்கிறதுனால எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டு சேலையவே கிழிச்சிருச்சு. அப்புறம் அந்த நாய்க்கு ஏதாவது வழி பண்ணுங்க, நாயை பிடிச்சிட்டு போறதுக்கு. என்ன சின்ன குழந்தைய போகுது, துரத்துது, கடிக்க ஓடி வருது, கடிக்கவும் செய்யுது. ஒண்ணு சண்டை போட்டு கடிக்குது. குழந்தைகள்லாம் இருக்குதுங்க. அதான் நாய் தொல்லைதான் ஒழியணும். வண்டியில எல்லாம் போனா பாஸ்டா வந்து கடிச்சு வச்சிருது, போய் காலை கடிச்சு வச்சிருது நாய். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.